Please subscribe Sadhguru Sai Creations. உட்காந்து செய்ய போகிற ஆசனாஸில் வந்து பச்சி மௌத்தாசனா. அமர்ந்த நிலையில் உட்காந்துட்டு காலை நல்லா க்ளோஸாக வச்சுட்டு 2 கைகளும் பக்கா வட்டியில் வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஆசனங்கள் நிறைய இருக்குது, ஆனால் வயதானவர்கள் ஈஸியாக எளிதாக வீட்டில் செய்யக்கூடிய ஆசனங்கள் பார்த்திங்கன்னா வணக்கம், நான் டாக்டர் ரேணுகா, சித்த மருத்துவர். ஆஃப்டர் ஏஜ் 50 வந்து யோகா பண்ணலாமா வேண்டாமான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். தாராளமாக நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். யோகாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறனால நம்ம உடலும் மனதும் வந்து எப்போவுமே புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்மளோட இன்டர்னல் ஆர்கனும் சரி, ஹார்மோன் அமைப்பு வந்து சீராக நிலையில் இருக்கும். வயது ஆக ஆக வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து பாதிக்கப்பட்டு இம்யூனிட்டி வந்து குறையும். அப்படி இம்யூனிட்டி ரைஸ் பண்ண வந்து இந்த ஆசனாஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணினா நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் மாற்றலாம். ஆசனங்கள் நிறைய இருக்குது, ஆனால் வயதானவர்கள் ஈஸியாக எளிதாக வீட்டில் செய்யக்கூடிய ஆசனங்கள் பார்த்திங்கன்னா பச்சி மௌத்தாசனம், புஜங்காசனம், அர்த்த பவனமுக்தாசனம், பவனமுக்தாசனம், சேது பந்தாசனம். இது வந்து படுக்கை சிட்டிங் ஆசனாஸ். ஸ்டாண்டிங் ஆசனாஸ் பார்த்திங்கன்னா கோணாசனா, திரிகோணாசனா, தாடாசனா, பாத ஹஸ்தாசனா. இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். உட்காந்து செய்ய போகிற ஆசனாஸில் வந்து பச்சி மௌத்தாசனா. பச்சின்னா பேர்டுன்னு சொல்லுவோம். எப்படி பேர்டை தூங்கும் போது காலுக்கு இடைப்பட்ட கேப்பில் வந்து தலையை புகுந்து தூங்குதோ அது மாதிரி இந்த ஆசனை வந்து அமைப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு கால்களை வந்து உட்கார்ந்த நிலையில் உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு நம்ம பெருவிரலை வந்து தொட முயற்சி பண்ணணும். அதாவது கைகளை வந்து நீட்டி ப்ரீத் இன் பண்ணி கட்டை விரலை தொட்டுட்டு ப்ரீத் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அமர்ந்த நிலையில் உட்காந்துட்டு காலை நல்லா க்ளோஸாக வச்சுட்டு 2 கைகளும் பக்கா வட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணுங்கள் நல்லா ஸ்லோவாக. ப்ரீத் அவுட். அப்படியே கால் பெருவிரலை வந்து டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெத்தி வந்து முட்டியை தொடணும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இது மாதிரி நீங்கள் 5 பிரெத் வந்து ஒரு நாளைக்கு பண்ணலாம். யோகா பயிற்சி நம்மளை எப்போதும் இளமையாக வைத்திருக்கும். சித்த மருந்துகளோடு சேர்ந்து இந்த யோகா பயிற்சியை வந்து டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோன்னா மெடிசனோட எஃபிகேசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எண்ணங்களில் வெற்றி பெற யோகா கலை ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறது. இதுபோல் இன்னும் சில யோகா பயிற்சிகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.